நமः. ஓம் ரவயே நமः. ஓம் சூர்யாய நமः. ஓம் பானவே நமः. குட் மார்னிங் பிரியா. சொல்லுங்க அக்கா. நான் இந்த தடவை 108 தடவை போட்டேன் பிரியா. ரொம்ப வருஷமா போட்டது இல்லை, இத்தனை வருஷமா. இந்த வருஷம் நான் ஃபுல்லாமே 108 தடவை போட முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நம்ம கிரியா கிளாஸ் ரெகுலரா பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்கிறதுனால நிதானமா என்னையால உணர்ந்து பண்ண முடிஞ்சது. அல்லது வேகமா டயர்ட் ஆயிரும், ஒவ்வொரு ஆசனம் ஸ்கிப் பண்ணி நான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை நான் கண்டினியூவா 108 தடவை பண்ணேன். அதுக்கு பிரியா செஷனுமே எனக்கு நல்ல உதவியா இருந்தது பிரியா. தேங்க்யூ. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. வணக்கம் பிரியா. ரொம்ப நல்லா இருந்தது, எனர்ஜெட்டிக்கா இருந்தது. எனக்கு டயர்டே தெரியல. ஆனா கொஞ்சம் நான் லேட்டா தான் அட்டென்ட் பண்ணேன், இருந்தாலும் நல்லா இருந்தது. தொடர்ந்து செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, உடம்புக்கும் நல்லா இருந்தது. நீ கடைசியா கொடுத்த அந்த தியானமும் சூப்பரா இருந்தது. நன்றிக்கா. வாழ்க வளமுடன். நன்றிக்கா. இன்னைக்கு வந்து பயிற்சி வந்து இங்க இருக்கிற குழுன்னு இருக்கிறதுக்கு அப்படியே உடம்பு நல்லா ஹீட் ஆகி நல்ல எனர்ஜி அப்படி ஒரு பிளெக்சிபிலிட்டியா இருக்கு உடம்பு. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு உடம்பு. மூக்கெல்லாம் ரொம்ப அடைச்சிருந்தது இன்னைக்கு காலையில, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அடுத்து லாஸ்ட் பண்ண அந்த ரிலாக்ஸேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன்ப்பா. நன்றி ராஜி. பிரியா, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஆஷா. நான் பண்ணல, பண்ண ஆரம்பிச்சேன் நானு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அடுத்த சைக்கிள் பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இந்த தடவை 108 டைம்ஸ் பண்றப்ப எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டேவே ரிஸ்கா இருக்கு. நல்லா இருந்தது. தேங்க்யூ ஆஷா. மேம் சொல்லுங்க மேம். மேம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் குயிக்கா வேர்க்காது. நான் தான் மேம். ஒன்றும் இல்லை மேம், எனக்கு எப்பயும் சட்டுன்னு வேர்க்காது, எப்பயுமே வேர்க்காது. இன்னைக்கு 108 டைம் செய்யும் போது நல்லா ஸ்வெட்டிங் ஆயிருக்கு. அது ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும் போதே ஸ்வெட்டிங் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒண்ணு சின்மை முத்திரை மட்டும் எனக்கு என்னன்னு வைக்க தெரியல, அது ஒண்ணு மட்டும்தான் இது மேம். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ். ஓகே தேங்க்யூ மேம். மார்னிங் மேம். சொல்லுங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ரொம்ப ஸ்வெட்டிங் நல்லா வந்தது. அந்த தியானமும் ரொம்ப இதுவா இருந்தது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. யோகா கிளாஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு இதுவா இருக்குது. ரொம்ப நன்றி மேம். ஹாய் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப ஈஸியா ஃப்ளோ வந்து சூப்பரா ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு மேம். அது வந்து நம்ம கரெக்டா அந்த 18 தடவை ஒவ்வொரு தடவையா கூட்டினது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளோ ஈஸியா ஃபிளெக்சிபிளா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபெதர் மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி, நல்லா காத்து மாதிரி இருக்கு உடம்பு. ஓகே மேம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, தேங்க்யூ மேம். அக்கா உமாவா? சொல்லு உமா. அக்கா, வட்டம் நம்ம செய்யும் போது 108 எத்தனை தடவை செஞ்சாலும் 108ன்னு சொல்லி சொல்லும் போது ஒரு இதுக்குள்ள 108 தடவை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா அதை எப்படி எனர்ஜி வருதுன்னே தெரியல. நல்ல அந்த எனர்ஜி கிடைச்சி செய்வோம். ஆனா லாஸ்ட் ஆக ஆக டயர்ட் ஆகிற மாதிரியே போயிட்டே இருக்கு. ஆனா திரும்ப அந்த லாஸ்ட் நம்ம அந்த ஓம் சாண்டோட பண்ணும்போது இருக்க எல்லா எனர்ஜியும் நம்ம உடம்புல கிடைச்சி அந்த ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு உடம்பு. அதே மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் 1 hour ஆகும். 1 hour அந்த டயத்துக்கிட்ட ஆயிரும். 1 hour 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆயிரும் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் செய்யும் போது.
இன்னைக்கு பார்த்தேன் கரெக்டா 50 மினிட்ஸ் தான் நம்ம 108 சூரிய நமஸ்காரம் போட்டு முடிச்சாச்சு எல்லாருமே. அப்பனா நம்ம உடம்பு இன்னும் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பிளெக்சிபிள் ஆயிருக்கு, எவ்வளவு வேகமா நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப நம்மளே ரியலைஸ் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லார் உடம்புமே அவ்வளவு தூரம் வேகமா செய்யற அளவு, அவ்வளவு வேகமா செஞ்சாலும் யாருக்கும் அந்த டயர்ட்னஸோ எதுவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா உடம்பு மாறினதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுக்கா. நல்லா இருக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ உமா. கங்கா மேம் சொல்லுங்க மேம். மேம் நான் வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் செய்யல, 103 டைம்ஸ் தான் நான் செஞ்சிருக்கேன் மேம். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னா நான் சொல்லல, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. உடால ஒரு பிரேக் எடுத்தேன். ஆனா லாஸ்ட் டைம் நான் செய்யும் போதை விட இந்த தடவை எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. லாஸ்ட் வீக் நான் பண்ணல, அதுக்கு முந்தின வீக் பண்ணப்ப அந்த டே ஃபுல்லா வந்து நல்ல கொஞ்சம் பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஒரு மாதிரி மனசுமே அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ இதான் என்னோட இது மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். பிரியா, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். அதாவது 108 தடவை செய்ய முடியுமான்னு ஒரு மலைப்பு மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா ரொம்ப பிளெக்சிபிளா இருந்துச்சு. நான் அதே மாதிரி கிரியா பண்றதுனால பாடி வந்து அதிகமான பிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ சாந்தி மிஸ். தேங்க்யூ. வேற யாரும் ஃபீட்பேக்ஸ்? சுதா சொல்லுங்க. பிரியா, எப்பயுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த தடவை ஒரு 6 to 7 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ஷோல்டர் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, அதனாலதான் கிளாஸ்க்கு ஒழுங்கா அந்த சூரிய நமஸ்கார செஷன் வரல. இன்னைக்கும் ஆக்சுவலி செய்ய ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் அப்பப்ப வலி வந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 7-8 ரவுண்ட் ஸ்கிப் பண்ணிருக்கேன். மற்றபடி பண்ணிட்டேன் பிரியா. ரொம்ப டயர்டா தெரியல. ஓகே, நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ சுதா. லிங்கேஸ்வரி சொல்லுங்க. குட் மார்னிங் பிரியாஜி அண்ட் எவ்ரிவன். தேங்க்யூ. ஆக்சுவலி லாஸ்ட் நைட் உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பையனுக்கும் எனக்கும் ஃபீவர். காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அவன் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான். அவனை சப்போர்ட் பண்றதுக்காக என்னால கம்ப்ளீட்டா பண்ண முடியல. பட் இந்த ஃபீட்பேக் செஷன்ல இங்க அசம்பிள் ஆயிருக்க எல்லா லேடிஸோட முகத்தையும் பாக்குறப்ப, லேடிஸ்னே சொல்ல முடியல, எவ்ரிஒன் லுக் லைக் கேர்ள்ஸ். எவ்வளோ எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்கு, எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி படிச்ச யோகா கிளாஸ்ல வந்து யோகா டீச்சர் எப்பயுமே சொல்லுவாங்க, 108 டைம்ஸ் நீங்க சூரிய நமஸ்கார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி உங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு க்ளோ வந்துரும் அப்படின்னு. இந்த வீடியோல பாக்குறப்ப அத்தனை பேர் முகத்துலயும் இருக்க க்ளோவும் சந்தோஷமும் இட் ரியலி ஸ்டார்ட்ஸ் திஸ் டே வித் அ வெரி குட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ பிரியாஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லிங்கேஸ்வரி. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று பயங்கரமான பேக் பெயின் எனக்கு. பண்ண முடியுமான்னு தெரியல, பட் பண்ணிட்டேன். நல்லாவும் ஃபுல்லாகவும் முடிச்சாச்சு. ஸோ கிரேட், சூப்பர். ஓகே. ஹலோ எவ்ரி ஒன். நல்லா இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது என்னோடய ஏஜ் ஃபேக்டருக்கு. ஸோ இருந்தாலும் பண்ணியாச்சு. பட் இது ரெகுலராக பண்ணுறது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால தான் இது ஈஸியாக இருக்குது. தனியாளால் இது பண்ண முடியாது. ஸோ எல்லாம் வந்து சென்டருக்கு வந்தால் நல்லாயிருக்கும். வந்து பண்ணோம்னா இன்னும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கலெக்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் மேம் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு சூரிய நமஸ்கார். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ சார். எப்போயும் ஆக்சுவலாக வந்து விரும்பி செய்வேன். பரவாயில்ல, இன்னும் செய்யலாம் நினைப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படா முடியும்னு இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ சார். சொல்லுங்க மகேஷ். என்னால செய்ய முடியுமான்னு நினைச்சேன், செஞ்சுட்டேன் நான். ஏன்னா ரெகுலரா நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. 108 முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேம். ஓ பரவாயில்ல. அவங்க மகேஸ்வரிக்கு வந்து இப்போதான் டெலிவரி ஆகி எத்தனை மாசம் மகேஷ்? 8 months கம்ப்ளீட் 8 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. 108 முறை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆனா அவங்க ரொம்ப நாள் யோகா பண்றாங்க. இப்ப கன்சீவ் ஆனதுல இருந்து ஒரு 1 year பிரேக் எடுத்துட்டு இப்ப திரும்ப வந்திருக்காங்க. சூப்பர் மகேஷ்.
மேம் அதாவது சரி. ஒவ்வொரு வாரமும் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ண டே வந்து ரொம்ப பிளெக்சிபிளாவும் மைண்ட் வந்து ரொம்ப காமா இருந்துச்சு. அந்த இது வந்து எல்லா வீக்கும் நம்ம அந்த ஒவ்வொரு தடவை கூட்டி அதிகமா நம்ம செஞ்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ற அந்த எல்லா அந்த day வந்து அவ்வளோ காமா அவ்வளோ சைலண்டா மனசு அப்படி அந்த ஃபுல்லா அது இந்த தடவை நல்லா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஹலோ மேம், குட் மார்னிங். நான் போன வருஷம் 108 கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செஞ்சேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாடி கோஆப்ரேட் பண்ணிச்சு. நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு. நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் சொல்லும்போது இந்த ஏஜில் அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் கூட டயர்டாகி கஷ்டப்பட்ட மாதிரி இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். பண்ணுங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து நியூ இயர்க்கு எல்லாரையும் மீட் பண்ணுறோம். நன்றி. ஓகே, கிளாஸை முடிச்சுக்கலாம். கிளாப்பிங்ஸ் 1 2 3. நன்றி. Thank you.